அனைவருக்கும் வணக்கம். 18 சித்தர்களில் ஒருத்தரான கமலமுனி சித்தர் அவர்களின் வரலாறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர். வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான்முகனே அதாவது பிரம்மனே கமலமுனியாக அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. போகர்கிட்ட சீடராக சேர்ந்து யோகத்தெல்லாம் கற்றுக்கிறார். இவர் சித்தர் கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக புகழ்பெற்ற முதன்மை சீடராக ஆகிறாரு. இவர் எழுதின கமலமுனி 300ன்ற மருத்துவ நூல், ரேகை சாஸ்திரம், அது சம்மந்தப்பட்ட நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. திருமூலரோட முதன்மை சீடர் இவர் பாரத தேசத்தில் இருந்ததை விட சீனாவில் தான் அதிக நாள் தங்கி இருந்ததாக போகர் சொல்கிறாரு. திருமூலர் இவரை காலங்கி, கஞ்சமலையன்னு பேர்களில் குறிப்பிடுறார். இவர் சுமார் 4000 ஆண்டுகள் 48 நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றார். இவர் சீடர், முக்கியமான சீடர்கள், இவரோட சீடர்கள்னு பார்த்தா குதம்பை சித்தரும் அழுகுனி சித்தரும் இவருடைய சீடர்கள். தான் எழுதிய நூல்களை அரங்கேற்றம் செய்ய கமலமுனி சதுரகிரிக்கு வந்தார். மற்ற இடங்களில் அந்த நூல்களை வெளியிடாமல் சிலர் தடுத்ததால் சதுரகிரியில் வெளியிடும் எண்ணத்தோடு அங்கு வந்து சேர்ந்தார். அங்கு ரோமச மகரிஷியை சந்தித்து நிகழ்ந்ததை எல்லாம் கூறுகின்றார். அவர் இவருக்கு ஆறுதல் கூறி, எங்களுக்கு பரிபூரண சம்மதம், இங்கேயே அரங்கேற்றம் செய்யுங்கள் என்று கூறினார். ரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள் எல்லாருமே ஒன்று கூடி வெளிச்சம் நிறைந்த குகையில் இந்த நூலை அவர் எழுதிய நூல்களை அரங்கேற்றம் செய்தார். சில சமயம் தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டு தவம் செய்வார். மற்றவரோட கண்ணில் படாமல் மறைந்து கொள்வார். சிலர் இவருடைய சமாதி சீன நாட்டில் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அவர் பல இடங்களில் சீனத்தில் சுற்றி திரிந்தாலும் சமாதி ஆவதற்கு இந்தியா வந்துவிட்டார். குறிப்பாக தமிழகம் வந்துவிட்டார். திருவாரூரில் தியாகராஜர், அதாவது சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள் தருகின்றார். தியாகராஜர் என்றால் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று, ராஜா என்று பொருள். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி என்று போற்றப்படும் மிகப்பெரிய சிவாலயமும் கமலாலயம் என்ற தீர்த்தமும் உடைய தலம் திருவாரூர். தமிழகத்தில் உள்ள தேர்களிலேயே திருவாரூர் தேர்தான் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கமலமுனி சித்தரின் ஜீவ சமாதி, அதாவது சித்தர் பீடம், அம்மல் மூலஸ்தானம் பக்கத்தில் இருக்குது. சித்துக்களில் கமலமுனி நிகரற்றவர் அப்படின்னு அவருடைய குரு போகரை கூறுகின்றார். அதே போலவே திருவாரூர் ஆலயத்தோட வெளி சுற்று பிரகாரத்தில் ஆனந்தீஸ்வரர் என்ற ஒரு சிவாலயத்துக்கு உள்ள இந்த கமலமுனி சித்தரும் இருக்கின்றார். கமலமுனி சித்தரின் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் திருவாரூர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் தொடங்கி 12 மாத பூச நட்சத்திர நாட்களில் இவரை வணங்கினால் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. கமலமுனி சித்தர் அன்பே உருவானவர். வேள்வி மந்திரங்களும் அதன் விதிமுறைகளையும் முழுவதும் அறிந்தவர். அனைத்து வகை வேள்விகள் புரிவதிலும் வல்லவராக இருந்தார். ஆழ்ந்த சிவயோகம் கொண்டவர். இவரை விரும்பி தொழுது வணங்கி வருவதன் மூலம் நாம் எடுக்கின்ற எல்லா பணிகளையும் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும். சூழ்நிலைக்கேற்ப சமயோசித சிந்தனையுடன் செயல்படவும், மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அவர்களை நடத்தும் ஆற்றல் பெறவும் இவரின் ஆசி நமக்கு தேவை. சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கஞ்சமலையில் கமலமுனி சித்தர் அதிக நாள் தபம் செஞ்சதால் இவருக்கு கஞ்சமலையான்னு ஒரு பேர் இருக்குது. திருமூலர் அந்த பேரை சொல்லி தான் இவரை குறிப்பிட்டுள்ளலாம். திருவாரூர் ஆலயத்துக்கு போகிறவங்க அவசியம் இந்த ஜீவ சமாதியும் தரிசித்து கமலமுனி சித்தரின் அருளை பெறுவோம். பீடத்திலேயே நமக்கு தியானம் செய்வதற்கு தனியாக இடம் வசதி இருக்குது. அழகாக அமர்ந்து தியானம் செய்யலாம். சித்தர்களை வணங்கி சிறப்பான வாழ்வை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.